வெல்கம் டு சிங்கிஜ தமிழ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க ஜே அட்வான்ஸ்ட் அப்படின்னு பார்த்துருக்கேன். ஸோ ஜே அட்வான்ஸ்ட் பத்தி என்னென்ன எப்படி என்னென்ன ஸ்டார்டிங்ல இருந்து பேஸ்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அண்ணா ஜே அட்வான்ஸ் பத்தி போடுங்கண்ணா. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜே அட்வான்ஸ் என்னன்னு தெரியல. ஜே மெயின்ஸ் இப்போ எல்லாருக்கும் புரிய வந்திருக்கு. ஸோ ஜே அட்வான்ஸ் என்னன்னு தெரியல. ஸோ ஜே அட்வான்ஸ்ட பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் இந்த வீடியோல. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜே அட்வான்ஸ் பத்தி போடுங்கண்ணான்ட்டு ஒரு 3-4 கமெண்ட்ல. அதனால ஜே அட்வான்ஸ்னா முதல்ல என்னன்னு நம்ம பார்க்கணும். So what is J advanced? So J advanced na it is a second stage of J. இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் அது. இப்போ செகண்ட் ஸ்டேஜ்க்கு சொல்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் J என்ன? J main. So J mainக்கு அப்புறமா இல்ல குவாலிஃபை ஆனீங்கன்னா J advancedக்கு நீங்க எக்ஸாம் கொடுக்கலாம். ஸோ செகண்ட் ஆனது இது செகண்ட் ஸ்டேஜ் J advanced. புரியுதா? ஸோ இப்போ J மெயின்ஸ்ல இருந்து இப்போ ஒரு 15 பேர் 15 லட்சம் 16 லட்சம் இப்போ எழுதுறாங்க. ஏன்னா அந்த மாதிரி வந்துருச்சு. அதுல இருந்து எவ்வளவு லட்சம் எழுதுனா கூட 2.5 lakhs people மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் செலக்ட் ஆவாங்க. அந்த எழுதுற எக்ஸாம் தான் ஜே அட்வான்ஸ்ட் எக்ஸாம். புரிஞ்சுதா? அதான் ஜே அட்வான்ஸ்ட். இப்ப டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஜே மெயின்ஸ். இப்ப டிஃபரன்ஸ் ஜே மெயின்ஸ் பார்க்கணும். ஜே மெயின்ஸ்னா 3 years எக்ஸாம், ஒரே பேப்பர் மட்டும் தான் எழுதுவீங்க. மார்னிங் செஷன் ஆர்எல்ஸ் ஈவினிங் செஷன், 9 to 12 ஆர்எல்ஸ் 3 to 6 ஈவினிங் செஷன். இப்ப ஜே அட்வான்ஸ்ட் அப்படி கிடையாது, 2 பேப்பர் எழுதுவீங்க. ஸோ ஜே மெயின்னா ஒரு பேப்பரு, ஜே அட்வான்ஸ்னா என்ன? 2 பேப்பர் ஒரு நாள் ஃபுல் டே எழுதுவீங்க. 6 hours பேப்பர். புரியுதா? 6 hours பேப்பர், 3 hours எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பிரேக் இருக்கும். அதே சென்டர்ல திரும்பி 3 hours எழுதுவீங்க. 6 hours பேப்பர், 1 full day எழுதுவீங்க. இப்ப எப்படி மார்க் கால்குலேட் பண்றாங்க? 2 பேப்பர் அடிஷன், பேப்பர் 1 அடிஷன், பேப்பர் 2, 2 பேப்பர் அடிஷன் பண்ணாதான் உங்களுக்கு மார்க்ஸ் தெரியும். புரியுதா? இது இப்படிதான் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ஜே மெயின்ஸ். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி பார்க்கணும். எலிஜிபிலிட்டி அப்படி பார்க்கும்போது அதான் சொன்னல, ஜே மெயின்ஸ் நீங்க எழுதிட்டீங்கன்னா அதுல ஃபில்டர் பண்ணுவாங்க. 2.5 lakhs people ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 13 லட்சம் 14 லட்சம் பேர் எழுதுறீங்க, 14 lakhs people எழுதுறீங்க. பேஸ்ட் ஆன் பெர்சன்டைல் அண்ட் ரேங்கிங் ஏர் கேட்டகரி. புரியுதா? ஸோ இப்போ ஓப்பன் கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சுன்னா 93.1% தான் என்னது ஜே அட்வான்ஸ்டுக்கு செலெக்ஷனே. இப்போ புரிஞ்சுதா? ஸோ நீங்க 93.1% மேல எடுத்திருந்தீங்கன்னா தான் நீங்க ஜே அட்வான்ஸ்டு எழுத முடியும், ஜெனரல் கேட்டகரியா இருந்தா. அது ஓபிசி கேட்டகரிக்கு 91 90 இருந்துச்சு. அதுக்கப்புறமா எஸ்சி எஸ்டிக்கு தனியா இருக்கும். அதுக்கப்புறமா ஓபிசி இடபிள்யூஎஸ் அந்த மாதிரி தனித்தனியா இருக்கும். ஸோ தனித்தனி கேட்டகரிக்கு தனித்தனி ரேங்கிங், தனித்தனி பர்சன்டேஜுக்கு அவங்க செலக்ட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த நீங்க செலக்ட் ஆகலாம், அது வரும் உங்களோட ஸ்கோர் கார்டில். புரிஞ்சுதா? அது வந்துட்டு ஜே அட்வான்ஸ் குவாலிஃபை, அதான் எலிஜிபிலிட்டி. புரிஞ்சுதா? அதுக்கப்புறமா இப்ப சிலபஸ் வரும். சிலபஸ் சேம் ஆஸ் ஜே மெயின்ஸ் மட்டும் தான். ஆனா என்ன, மோர் அட்வான்ஸ்டு டீப் கான்செப்ட் இருக்கும் ஜே அட்வான்ஸ்ல. இப்ப நீங்க ஜே மெயின்ல வந்துட்டு இப்போ ஒரு ஃபார்முலா எழுதுவீங்க. இப்போ இதுவும் ஒரு ஃபார்முலா வச்சுக்கோங்களேன். அந்த ஃபார்முலா நீங்க போட்டாலே உங்களுக்கு ஜே மெயின் கிடைச்சிரும், ஆன்சர் கிடைச்சிரும். டக்கு நீங்க போயிட்டே இருப்பீங்க அடுத்த கொஸ்டினுக்கு. ஸோ இப்ப ஜே அட்வான்ஸ் வந்து அப்படி கிடையாது. மிக்சிங் கான்செப்ட்ஸ், மல்டிபிள் கான்செப்ட்ஸ் ஒரே கொஸ்டின். இப்ப 2 to 3 கான்செப்டை போட்டு அவங்க ஒரு கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா சால்வ் பண்ண முடியாது. இந்த கான்செப்ட் அதுக்கு தனி ஃபார்முலா இருக்கும், அதுக்கு தனியாக புரிஞ்சுக்கணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கைனமேட்டிக் பிசிக்ஸ் கைனமேட்டிக்ஸ் எடுத்துக்கோ, ப்ரொஜெக்டைல் மோஷன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புரிஞ்சுதா? ஸோ இதுக்கு பேர் தான். நெக்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் டிஃபரன்ஸ். இப்போ வந்துட்டு இப்போ நான் சொன்ன ஜே மெயினுக்கு ஜே அட்வான்ஸ்க்கு டிஃபரன்ஸ் நான் இப்போ சொல்லணும்னா, ஜே மெயின்ல நீங்க 75 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. புரிஞ்சுதா? அது எவ்வளோ மார்க்கு? 300 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுறீங்க. அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் பெர்சன்டைல் இருக்கும். புரிஞ்சுதா? இதுல மார்க்கிங் ஸ்கீம் டி +4 -1. கரெக்டா? இப்ப ஜே அட்வான்ஸ் மேல பார்க்கணும். அது எவ்வளவு மார்க் இருக்கலாம்? அது மார்க் ப்ரெடிக்டே பண்ண 360 கூட இருக்கலாம், 348 இருக்கலாம், 340 இருக்கலாம், 342, 372 எவ்வளவு வேணா கூட இருக்கலாம். புரிஞ்சுதா? இப்ப எல்லா வருஷமும் நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது இப்ப ஜே அட்வான்ஸ் நீங்க வந்த மாதிரி நீங்க பேப்பரை பார்த்தாதான் உங்களுக்கு அதோட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுதா? ஸோ இப்ப எல்லா வருஷம் பார்க்கும்போது ஒரு சப்ஜெக்ட் மினிமம் 17 to 18 கொஸ்டின்ஸ் இருக்கும். ரேர் கேசஸ்ல 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 3 நம்பர்ஸ்ல தான் 3மே இருக்கும். ஸோ அட் தி மேக்ஸிமம் 50 to 54 ஆர் 57 இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனா நீங்க மெயின்ஸ்ல எழுதுறீங்க 75 கொஸ்டின்ஸ் எழுதுறீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபார்முலா போட்டா நீ ஆன்சர் கிடைச்சா அது 3த்துக்குமே பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஆனா இது அப்படி கிடையாது. நீங்க இதுல 300க்கு மினிமம் 220 ஆர் 240 எடுக்கணும். புரிஞ்சுதா? அப்பதான் உங்களுக்கு நல்ல என்ஐடில சீட்டு கிடைக்கும். புரிஞ்சுதா? ஆனா இதுல வந்துட்டு நீங்க 360க்கு 160 to 200 எடுத்தாலே
எப்படி 160 200 எடுத்தாலே நல்லா ஐஐடி கிடைச்சிடும். இப்போ நீங்க 120 எடுத்தாலே ஒரு ஏதாச்சும் ஒரு ஐஐடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குரூப் கிடைச்சிடும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் பாருங்க, 360க்கு உங்களுக்கு 120 30% தான். ஆனா இங்க 300க்கு 240 80% மார்க்ஸ் எடுக்கலாம். புரியுதா? டஃபஸ்ட் எக்ஸாம் ஜே அட்வான்ஸ்ன்றது வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் எக்ஸாம். ஏன்? அது நீங்க ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு போறீங்க. ஐஐடிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த ஐஐடி ஸ்கூல்ல நீங்க சீட்டை வாங்கணும்னாலே ஜே அட்வான்ஸ் எழுதணும். அதுல இந்த ரேங்கிங்லாம் வருது. புரியுதா? 2.5 lakh பீப்புள் எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால, 2.5 lakh பீப்புள் எழுதுறாங்க ஜே அட்வான்ஸ்டு. அந்த ஜே 2.5 lakhs பீப்புள்ல எவ்வளவு சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு ஜே அட்வான்ஸ்ல? ஐஐடிஸ்ல 17,000 அப்ராக்சிமேட் 70,000 சீட்ஸ் மட்டும் தான் இருக்கு. பாத்துக்கோங்க சக்சஸ் ரேட்டை பாத்துக்கோங்க. 2.5 lakhs 70,000 பீப்புள் தான் செலக்ட் ஆகிறாங்க. ஆனா ரேங்கிங் எவ்வளவு வரும்? 48,000 பீப்புளுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்கிங் வரும். அந்த ரேங்கிங் வச்சு பண்ண முடியாது. ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிட்டேன் ஜே அட்வான்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஐஐடிஸ்ல சீட் வாங்குறதுக்கு இந்த 70,000 ரேங்க்குள்ள இருக்கணும். 70,000 ரேங்க்கு கேட்டகரி ரேங்க் இருக்கும், அதுக்கு தனி கேட்டகரி ரேங்க், அதுக்கப்புறமா அந்த கவுன்சிலிங், அது மாதிரி அதுலயும் தனி ஃபில்ட்ரேஷன்லாம் இருக்கு. ஸோ புரிஞ்சுதா? இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ரிப்பரேஷன் இப்ப நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பாத்தீங்கன்னா இந்த 75ல 300 240. புரிஞ்சுதா? அவங்க மெயின்ஸ்ன்றது ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. அந்த 3 மணி நேரத்துல நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் போடுறீங்க, நிறைய கொஸ்டின் போட்டு அக்யூரசி 100% இல்லாம கரெக்ட்னா நீங்க பாஸ் செலக்டட் NIT. புரிஞ்சுதா? ஆனா அட்வான்ஸ் அப்படி கிடையாது. அந்த மிக்சிங் கான்செப்ட், மல்டிபிள் கான்செப்ட், அந்த 2 to 3 கான்செப்ட் நான் சொன்னேன்ல, 2 to 3 கான்செப்ட் சேர்த்து கேட்டு அவங்க ஒரு கொஸ்டினுக்கே 15 minutes to 20 minutes அவங்க டைம் அலாட் பண்ற மாதிரி பண்ண மாட்டாங்க. ஆனா ஆயிடும், 15 minutes ஆயிடும் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்றதுக்கு. ஆனா +4 நீங்க அது அதெல்லாம் வாங்குறது ஒரு கொஸ்டின்ல ரொம்ப இது. ஸோ புரிஞ்சுதா? அதுக்காக தான் இது டஃபஸ்ட் எக்ஸாம். இது எப்படி படிக்கணும்னா டைம் எடுத்து பொறுமையா புரிஞ்சு கான்செப்ட் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அண்டர்ஸ்டாண்ட் லெவல் அதிகமா இருக்கணும், அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ஸ். அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றோம். இப்போ ஒரு 1 லைன்ல ஒரு கான்செப்ட் இருக்கும், 2nd லைன்ல ஒரு கான்செப்ட் இருக்கும். நான் சில ப்ராப்ளம் சால்விங்லாம் நான் போடுறேன், அது உங்களுக்கே புரியும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ படிக்கும் போதே ஜி அட்வான்ஸ் சம்ஸ் படிச்சீங்கன்னா ஜே மெயின்ஸ் ஈஸியா இருக்கும். அதுக்கு ஜே அட்வான்ஸே போயிருங்க, ஜே மெயின்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட் ஆயிடும். புரிஞ்சுதா? ஏன்னா ஜே மீன்ஸ் ஒன்லி ஃபார்முலா மட்டும் தான், சிம்பிள் ஒரு ஃபார்முலா படிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஆனா அட்வான்ஸ் அப்படி கிடையாது. ஃபுல்லா டீப் கான்செப்ட் நமக்கு ஞாபகம் இருக்கணும், புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சாதான் நீங்க கிளியரே பண்ண முடியும். ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ மார்க்கிங் ஸ்கீம் வரும். மார்க்கிங் ஸ்கீம் அதான் சொன்னா +4 -1 தான் ஜே மெயின்ஸ்க்கு. ஜே அட்வான்ஸ்க்கு உங்களுக்கு +4 -2 இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 2 ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இப்போ +4 -1 இருக்கலாம், +3 -1 இருக்கலாம், +3 0, +4 0, ஆரல்ஸ் +2 2 கொஸ்டின் கேட்கலாம், இன்டர் 2 கொஸ்டின்ஸ் எப்படி கூட கேட்டுக்கலாம். புரிஞ்சுதா? அதான் சொல்றேன், நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியாது பேட்டர்ன் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர். நீங்க எங்க அந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் இதுதான் பேட்டர்ன் ஆஃப் தி கொஸ்டின் பேப்பர். ஸோ புரிஞ்சுதா? இதுதான் ஜே அட்வான்ஸ்டு. என்ன டவுட் இருந்தா கூட கமெண்ட்ஸ் கேளுங்க, நான் எல்லாமே போடுறேன். நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. 2 வாரம் முன்னாடி கூட ட்ரிகோமெட்ரி ஈக்குவேஷன்ஸ் பத்தி வருது கேட்டிருந்தாரு, நானும் போடல, அது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா வீடியோ வருது ட்ரிகோமெட்ரி ஈக்குவேஷன்ஸ்க்கு. ஸோ ஸ்டே டியூன். வேற நிறைய பேர் ஆர்கானிக்கும் ஹவு டு அப்ரோச் டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நிறைய கார்டன்ஸ் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆர்கானிக்கு போட சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நான் போடுவேன். நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்குமே வீடியோ வந்துட்டே இருக்கு. இனிமே ஜே அட்வான்ஸ்டுக்கு எல்லா ஸ்ட்ராட்டஜியும் போட போறேன். ஜே அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி நெக்ஸ்ட் வீடியோ, ப்ரிப்பரேஷன் டிஃபரன்ஸ் இந்த டாபிக் இருக்குல்ல, இதுக்கு கண்டிப்பா இதை போடுவேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ராட்டஜி, பிசிக்ஸ் தனி ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும், எப்படி படிக்கணும், டெய்லி டார்கெட்ஸ் எல்லாத்துக்கும் ஜே அட்வான்ஸ் போடுவேன். ஸ்டேட் மாதிரி கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நான் இப்போ 11th படிக்கிறேன் 12th படிக்கிறேன் எனக்கு அது சொல்லணும் இது சொல்லணும் கண்டிப்பா கேட்டிருந்தீங்க. நான் கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நிறைய கமெண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா நான் அதை வந்துட்டு ஒரு வீடியோவே போட்டுருவேன். கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணாம ஒரு எல்லா கமெண்ட்ஸும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எழுதிட்டு ஒன்னொன்றுக்காக தனித்தனியா ரிப்ளை பண்ண ஒரு வீடியோவா. ஸோ ஸ்டே டியூன். எந்த டவுட்ஸ் கமெண்ட்ஸ் செய்யுங்க. ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.